Hi everyone. In the segment of 2 in 1, we are going to see some quite interesting words. Definitely, it will be very useful, those words, what we are going to see now. Before see those words, welcome to the channel. This is Gopinath Subramanya. If anyone watching without subscribing, please do subscribe. If you like the content, please hit the like button. Shall we dive into it? Come on. இந்த பார்ட் 2 செக்மெண்ட்டில் நம்ம பார்க்க போகிறது முதல் வார்த்தை ராத்திரி. ராத்திரி அப்படிங்கிறதுக்கு ராத் ராத்திரி 2 அர்த்தம் இருக்குது. இந்த ராத்திரியோட பாதி ராத் அப்படின்னா அது ஹிந்தியில் யூஸ் பண்ணுவாங்க. ராத் ராத்திரி அது அப்படியே முழுசாகவும் யூஸ் பண்ணுவாங்க. ராத்திரி ராத் ராத்திரி. ரைட். 2வது வார்த்தை மரம். மரம் அப்படிங்கிற வார்த்தைக்கு பேடு. பேட் விருக்ஷ. பேட் அப்படின்னாலும் மரம், விருக்ஷ அப்படின்னாலும் மரம் தான். விருக்ஷ அப்படிங்கிற வார்த்தையை நம்ம அடிக்கடி தமிழில் கேள்விப்பட்டிருப்போம். விருக்ஷ. பேட் அப்படின்னாலும் மரம். மரம் அப்படின்னா பேட் விருக்ஷ. ரைட். சரி. சரி அப்படிங்கிற வார்த்தைக்கு சஹி. டீக். சஹி அப்படின்னா சரி. டீக் ஹே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? டீக் ஹே, அதனுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் டீக். அந்த ஹேங்கிறது இல்லாமல் டீக். சஹி டீக் அப்படின்னா சரி அப்படின்னு அர்த்தம். சஹியே. சஹியே அப்படின்னா சரிதான். டீக்கே. டீக்கேனாலும் சரிதான் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவாங்க. சரிங்களா? ரைட். கிராமம். கிராமம் அப்படிங்கிற வார்த்தைக்கு காவ் கிராம். காவ் அப்படின்னாலும் கிராமம், கிராம் அப்படின்னாலும் கிராமம் தான். இந்த கிராமத்தோட பாதி உச்சரிப்பு வர மாதிரி இருக்கும். கிராம். ஏக் காவ் மே. ஏக் காவ் மே அப்படின்னா ஒரு கிராமத்தில். ரொம்ப ஃபேமஸான டைலாக் அது. ஏக் காவ் மே ஒரு கிராமத்தில் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க. காவ் அப்படின்னா கிராமம், கிராம் அப்படின்னாலும் கிராமம். ரைட். அக்பார். அக்பார் சமாச்சார் பத்ர. அக்பார் சமாச்சார் பத்ர அப்படின்னா செய்தித்தாள் அப்படின்னு அர்த்தம். அக்பார் அப்படிங்கிற வார்த்தை உங்களுக்கு புதுசாக இருக்கும். ஸோ அக்பார் சமாச்சார் பத்ர. சமாச்சார் பத்ரானா தமிழில் சமாச்சாரம் அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி என்ன சமாச்சாரம், இன்றைக்கி என்ன செய்தி அப்படிங்கிற மாதிரி யூஸ் பண்ணுவோம். ஸோ இது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வந்துடும். சமாச்சார் பத்ர. அக்பார். அக்பார் சமாச்சார் பத்ர அப்படின்னா செய்தித்தாள் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? தேங்க்யூ. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நான் சொல்கிற கண்டென்ட் உங்களுக்கு புரியுது, பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இதை பற்றி தெரியாதவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.